மழலைகளே, ஆட்டம் போடும் மருந்துகளே, நல்ல பார்த்து ரசிக்கணுமா? திறமையை உலகம் அறியணுமா? இளம் புலிவர்களை தெரியணுமா? இது கண்ணான கண்மணிகளே, கண்மணிகளே, இது கண்ணான கண்மணிகளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாய் ஜெனிலியா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சாம். இந்த வெயிலோட தாக்கத்துல இருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். அதை நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ரிசல்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சாம். ஆனா நம்ம முழுசா பேசியே முடிக்கல. ஆமா ஜெனிலியா, இன்னைக்கு சொல்லிடலாம். ஆரம்பிக்கலாமா சாம்? ஓ ஆரம்பிக்கலாம். இப்போ நாம அடுத்ததா பார்க்க போறது ஆப்பிள் மற்றும் பேரிக்காய். நல்ல கனி, நல்ல கனி. ஆமா ஜெனிலியா, உண்மையாவே நல்ல கனி தான். ஏன்னா இந்த ரெண்டு பழங்கள்லயுமே ஃபைபர் அதிகமா இருக்கு. இது சரும வறட்சிய சாம் எனக்கு புரியவே இல்ல சாம். சொல்றேன். அதாவது நம்ம வெயில்ல போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையா இருக்கும். சாம் எனக்கு புரிஞ்சிருச்சு இப்ப. அந்த மாதிரி ஆகிற ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ண இந்த பழங்கள் ஹெல்ப் பண்ணுது. சூப்பர் சாம். அடுத்ததா என்னது? அடுத்ததா என்னன்னு இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்லட்டுமா? ஓகே, அப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தான் தெரிந்து கொண்ட தன்னோட சீடர்களை வரவழைச்சு அவங்களுக்கு பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தாரு. இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவங்கள அனுப்புனாரு. அவங்களும் பல ஊர்களுக்கு போய் நற்செய்திய அறிவிச்சு நோயாளிகளை குணமாக்குனாங்க. நற்செய்தி அறிவிச்சிட்டு சீடர்கள் திரும்பி இயேசு கிட்ட வந்து நடந்த எல்லாமே சொல்லி தங்களோட நற்செய்தி அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்ட இயேசு மகிழ்ச்சியோட, சரி வாங்க நாம அக்கறைக்கு போய் நற்செய்தி அறிவிக்கலாம்னு சொல்லி அவங்கள படகுல கூட்டிட்டு போனாரு. இயேசு படகுல போய் சேர்றதுக்கு முன்னாடியே மக்கள் கூட்டம் அவர் எங்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடியே அக்கறைக்கு போய் இயேசுவுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆயனில்லாத ஆடுகள் போல அவங்க இருந்ததுனால இயேசுவும் அவங்க மேல பரிவு கொண்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்பிச்சாரு. ரொம்ப நேரமா இயேசுவோட போதனைகளை கேட்டுட்டு இருந்ததுனால அவங்களுக்கு நேரம் போனதே தெரியல. இருட்ட ஆரம்பிச்ச நேரத்துல இயேசுவோட சீடர்கள்ல ஒருத்தர், நேரம் ரொம்ப ஆகிடுச்சு, இந்த இடம் வேற பாலை நிலம், சாப்பிடுறதுக்கு ஒன்னும் கிடைக்காது, அதனால சீக்கிரமா இந்த மக்களை அனுப்பிடுங்கன்னு சொன்னாரு. உடனே நீங்களே அவங்களுக்கு சாப்பிட உணவு கொடுங்கன்னு இயேசு சொன்னாரு. சீடர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இயேசு அவங்க கிட்ட, உங்ககிட்ட சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டாரு. 2 மீனும் 5 அப்பமும் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. இயேசு அதை கொண்டு வர சொன்னாரு. அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் கையில எடுத்து வானத்தை நோக்கி உயர்த்தி கடவுளுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணாரு. அங்க பெரிய அதிசயமே நடந்துச்சு. எல்லா மக்களுக்கும் தேவையான சாப்பாடு அங்க கிடைச்சது. எல்லாரும் சாப்பிட்டது போக மீதமிருந்த உணவை 12 கூடைகள்ல எடுத்தாங்க. சூப்பரா ஒரு ஸ்டோரி பார்த்தாச்சு. ஆமா சாம். அடுத்ததா என்ன? அடுத்ததா நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச பழங்கள், அத பத்தி தான் பார்க்க போறோம். என்னது பிடிச்ச பழமா? ஆமா ஜெனிலியா. அது என்னன்னு கொஞ்சம் சொல்றியா சாம்? சொல்றேன். அது என்ன பழம்னா திராட்சை மற்றும் ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரியா? ஒரு நாள் என் அம்மா ஸ்ட்ராபெரி ஜூஸ் பண்ணி கொடுத்தாங்க பாரு. அடடட, எனக்கு அப்படியே இப்ப குடிக்கணும் போல இருக்குது. குடிக்கலாம் குடிக்கலாம். அத பழமா சாப்பிடுறதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
அதுவா? அது தெரியாது, அப்படித்தானே? அதுனா எனக்கு தெரியும் சாம். ஆனா நீ சொல்லி கேட்கலாம். என்னென்ன சொல்ற ஜெனிலியா? சாம் சாம் சாம், நம்ம இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் எண்கள் பார்த்துட்டு சொல்ல. ஒத்துக்க மாட்டியே. சரி, பார்க்கலாம் இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் ஆண்டுகள். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பாண்டுகள். இது வாட்ஸ்அப் பாண்டுகள். உங்களில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயன போற்ற பெறுக. மத ஆட்சி வருக. உமது துள்ளம் மின்னொளி போல மண்ணொழுகிற மீறது. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றமல்ல மன்னியும். எங்களை சோதனைக்கு பற்றாகும். நீ மீது இருக்கணும். ஆமே. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். எம்மை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புதுவலூட்டி எம்மை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் நிறைவா. உந்தன் திருவுளப்படி எம்மை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மேனே நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் உமது மாட்சியும் உண்டாக கடவுளே. பிதாசுத்தம் கஷ்டம் பெறாலே. ஆமேன். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே அத்துக்கடல் உங்களை ரட்சித்துள்ளும் ஒரு சர்வேஸ்வர பிதாசுத்தம் கஷ்டம் ஆழ்ந்தராலே. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். பழைய ஏற்பாடு நூல்கள். தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம், யோசுவா, நீதித்தலைவர்கள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 அரசர்கள், 2 அரசர்கள், 1 குறிப்பேடு, 2 குறிப்பேடு, எஸ்ஆ, நெகேமியா, எஸ்தர், யோபு, திருப்பாடல்கள், நீதிமொழிகள், சபையுரையாளர், இனிமிகு பாடல், எசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசாயா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபகுக்கு, செப்பனியா, ஆகாய், செக்கேரியா, மலாக்கி. இணை திருமுறை நூல்கள். தோபித்து, யூதித்து, எஸ்தர், சாலமோனின் ஞானம், சீராக்கி ஞானம், பாருக்கு, தானியேல், 1 மக்கபேயர், 2 மக்கபேயர். புதிய ஏற்பாடு நூல்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். திருத்துதர் பணிகள். ரோமியர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, திருவெளிப்பாடு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூயவன் பேராலே. ஆமென். கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார். நான் சொன்னேன், அவர் என்னை
உங்களோட எங்களை மேய்த்து அமர்ந்து சென்னைகள் அந்தையில் என்னை கொண்டு போயிருக்கிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை என்னை நிதியில் பாடியை நினைக்கிறீர்கள். நான் மண்ணிலும் அல்ல தாக்கில நரடாமலும் பொல்லாபுக்கு பயன்படுறேன். தேவர்கள் என்னோட இருக்கிறீர். ஒவ்வொரு கோளும் உமது தைரியம் என்னை தேற்றும். என் சத்தர்களுக்கு முன்பால நீங்கள் எனக்கு ஒரு பண்ணையை ஆயுதப்படுத்தீர். என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் எழுதி வருகிறது. என் ஜீவனும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். எசேக்கியேல் குவல். எசேக்கியேல் நன்றி. நடிகர் வாழ்கர். I got the joy, 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 joy down in my heart. Where down in my heart, where down in my heart to stay. And I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. I got the peace passes understanding down in my heart. Where down in my heart, where down in my heart. Where got the peace passes understanding down in heart. And I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. If the devil doesn't like me, he can sit on attack. Ouch, sit on attack. Ouch, sit on attack. If the devil doesn't like it, he can sit on attack. Ouch, sit on attack to stay. And I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. I got the love of Jesus in my heart. This is the day that the Lord has made, that the Lord has made. I will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made. I will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. We are the kids of the living God, I will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made. I will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. My God is so big, so strong and so mighty. There's nothing my God cannot do. He made the trees, He made the seas, He made the elephants too. He made the elephants too. My God is so big, so strong and so mighty. There's nothing my God cannot do. He made the trees, He made the seas, He made the elephants too. Winna pataka pakalai, standing like tawakalai, dollar tawakan, dollar umakalam, alakalam, orabati tonakon, ayam, orabati tonakon, akale. Appa, unkukurina. Appa, unkukurina. Appa, unkukala. Veshira, oh Yesuse, niyamalan vaala mudiyadu. பக்கத்திலே
கண்கள் என்னை கண்டதாலே முதிர்ந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ் என்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முதிர்ந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ் என்றே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முதிர்ந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ் என்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முதிர்ந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ் என்றே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முதிர்ந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ் என்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முதிர்ந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ் என்றே. ஒன்றும் இல்லாத என்னை காரும் எத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காரும் எத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முதிர்ந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ் என்றே. பாடல்கள் 91 1 முதல் 16 முடிய. நம்மை பாதுகாக்கும் இறைவன் முன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடமும் என் அரண்மனையும் இருக்கும் இறைவனின் சூதைப்பார். ஏனெனில் ஆண்டவர் நம்மை வேடரின் பணி நின்றும் கொன்றளிக்கும் கொலை நோய் நின்றும் தப்பிப்பார். அவர் தம் சுற்றுலாமை அரவணைப்பார். அவர் தம் ரக்கின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையும் கேடயமும் கவசமும் ஆகும். இருபதுகளுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டேன். இருளலும் கொலை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் குடியை பாதிக்கும் நீர் அஞ்ச மாட்டேன். பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் பரப்புறம் 14000 பேர் தாக்கினாலும் எதுவும் உண்மை அணுகாது. கொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். கண்ணாடியை நீர் காண்பீர். ஆண்டவரே புகலிடமாய் கொண்டீர். உனதே உடனாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாரியம் கூடாரத்தை நெருங்காது. நீர் சினமிடும் எல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால்களின் மேல் மோதாதபடி அவர் தம் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் பிறை பாம்பின் மீதும் நீர் விட்டு செல்வீர். அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பெரிய அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்த அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடி ஆயலால் அவர்களுக்கு நிறைவேற்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். ஆமென். வழக்கம் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக பண்ணிட்டாங்கல்ல. சாம் அந்த ஸ்ட்ராபெரி சொல்றேன். ஸ்ட்ராபெரி மட்டும் திராட்சை. சாம் சொல்லு சாம். ஸ்ட்ராபெரி மற்றும் திராட்சை இது ரெண்டுலயுமே ரத்தம் ஓட்டம் அதிகரிக்க தேவையான சத்துக்கள் இருக்கு. ஓ ஆமா ஜெனிலியா, அது மட்டும் இல்ல, வெயில்னால ஏற்படுற சர்ம பாதிப்புகளையும் இது தடுக்குது. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாம போயிருச்சு சாம். இப்ப தெரிஞ்சுக்கோ, தெரியாதவங்களுக்கும் சொல்லு ஜெனிலியா. ஓகே சாம். அடுத்ததா என்ன? அடுத்ததா நம்ம பார்க்க போறது முழாம்பழம்.
முலாம்பழமா? ஆமா ஜெனிலியா, இத கிர்னி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப புரிஞ்சுச்சு சாம், நீ சொல்லு இப்ப. வாட்டர் மெலனுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கிறது இந்த கிர்னி பழம் தான். ஓ அப்படியா? இத டெய்லி நம்ம ஜூஸா குடிச்சோம் அப்படின்னா நம்ம பாடியில இருக்க சூட கண்ட்ரோல் பண்ணும், நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். ஓ அப்ப நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற திங்ஸ்ல இவ்ளோ இருக்குன்னு நம்ம சாம் அழகா சொல்லிட்டான். ஆமா ஜெனிலியா, இத நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த சம்மர்ல இருந்து நம்மள பாதுகாப்பா வச்சுக்கலாம். அடுத்ததா என்ன சாம்? அடுத்ததா நாம இப்ப கிளம்பலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பவும் போல மறக்காம உங்களோட சூப்பரான டாலன்ஸ் வீடியோஸை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நீங்க அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8637661914. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட. டாடா பை பை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.